ரைட் அருமை செல்லக்குட்டிங்களா. ஸோ நம்ம தான் நம்ம சும்மா அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஜென்னு சேடாக திரும்பியிருப்பான். ஒரு பர்சனாக வந்து செம்ம ஷாக்காகி நின்றுருப்பான். ஸோ இதோட நம்ம சின்ன வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜென்னு செம்ம ஷாக்காக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா ஸோ தயம் தான். நம்ம தயம் ஜென்னு பக்கத்தில் வந்துட்டு, ஜென் டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்க? அப்போது ஜேகே என்னை விட்டு போயிட்டானா? டாக்டர் சொன்னது உண்மையா? சொல்லு ஜென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதட்டமாக கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம தயங்க வந்து ஜென்னிட்ட. ஸோ ஜென்னுக்கு தயன்ட்ட என்ன சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னே சொல்ல, என்ன சொல்லி அவனுக்கு புரிய வைக்குதுன்னு தெரில. என்ன அமைதியாகவே இருக்காரு, எதுவுமே பேசலை தயன்ட்ட. தயம் நம்ம ஜென்னிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. டாக்டர் சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மையா? அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவனை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சா? அப்போது நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு அவன் போயிட்டானா? முக்கியமாக என்னை விட்டுட்டு போயிட்டானா? ரொம்ப தூரமாக போயிட்டானா? சொல்லு ஜென், டாக்டர் சொன்னது உண்மையா? நம்ம தயம் அழுதுகிட்டே நம்ம ஜென்னிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜென்னு தயங்க பார்த்துட்ட, தயம் என்னை மன்னிச்சிட்டு தயம், நம்ம ஜெய்கே நம்மளை விட்டு போயிட்டான்டா. டாக்டர் எல்லாமே சொல்லிட்டு போனாங்களே என்கிட்ட, அது எல்லாமே உண்மை தான். நம்ம ஜென்னு நம்ம தயன்ட்ட அந்த மாதிரி உண்மை தான், டாக்டர் சொல்லிட்டு போனது எல்லாமே உண்மை தான் சொல்லிடுறான். பயம் இதை கெட்டோன்னு அவனுக்கு மாதிரி புரிஞ்சிருச்சு. அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஜென்னை தான் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். பயம் சாரிடா, என்னை மன்னிச்சிடுறா, அழுகாத, ஒன்றும் இல்லை, சரியாயிரும். என்ன சரியாயிரும்? என் வாழ்க்கையே போச்சு. நான் இனிமேல் எப்படி நான் தனியாக இருப்பேன்? ஜெய்கே இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்? இந்த மாதிரி ஜெய்கே இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். செம்மையாக அழுதுட்ருக்கான். நம்ம ஜென்னை ஹக் பண்ணி ஜென்னை தான் கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு ஜெய்கேக்கு என்ன ப்ராப்பராக நடக்கணுமோ ஸோ அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சு பேப்பர்லேயும் சைன் வாங்கி ஸோ பாடியை ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஜெய்கேவை ஸோ வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க 108. ஸோ எல்லாருமே வீட்டுக்கு போய் இறங்கிடுறாங்க. ஸோ நம்ம ஜெய்கேக்கு என்னென்ன நடக்கணுமோ ஸோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ நம்ம தயம் இந்த சைடு ஸோ உடஞ்சி போய் நிற்கிறான். தயம் ஜெய்கே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஜெய்கே தான் பார்க்குறான். ஜெய்கே எப்படா நீ என்னை விட்டுட்டு போகலாம்? எப்படி விட்டுட்டு போகலாம்? என்ன சொன்ன? நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக ட்ராவல் பண்ணலாம், ஒன்றா இருக்கலாம், வாழலாம் என்னமோ சொன்ன. இப்போ என்ன தவிக்க விட்டுட்டு எங்கே போன நீ? ஜெய்கே ப்ளீஸ் என்னச்சு என்னை பாரு, தயங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயம் ஜெய்கேவை எழுப்ப நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க. தயங்க இப்படி பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெய்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தயங்க இந்த நிலமையில பார்க்க கூட முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்குமே. தயம் நான் சொல்கிறேன்ல, எழுந்திரிச்சு பாரு, என்னை பாருடா, ப்ளீஸ்டா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கான் நம்ம தயங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தயங்க தனியாக உட்காந்து இதை பைத்திய மாதிரி ஜெய்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம தயங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பார்க்கவே, தயங்க பார்க்கவே, இந்த நிலமையில பார்க்கவே. நம்ம செம்மன் தான் ஸோ தயங்க வந்து கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் பாடுறா, ஒன்றும் இல்லை, அவனை எந்திக்க சொல்லு சென்னை ஜெய்கேவை எந்திக்க சொல்லு, அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் சும்மா தான் படுத்திருக்கான், அவனை எந்திக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினிக்கு தயங்க இந்த நிலமையில பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா பைத்திய மாதிரி. நம்ம ஜிவன் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்ம தயங்க கொஞ்சம் நேரத்தில் ஓகேவாயிடுறான். இந்த சைடை நம்ம ஜெய்கேக்கு என்னென்ன இறுதி சடங்கெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தயங்க கூப்பிட்றாங்க. நம்ம தயம் அடம் பிடிக்கிறான், நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு. இல்லை நான் வரமாட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க, நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு காட்டை முடிச்சிட்ருக்கான், வரவே மாட்டேன்ட்டு. ஸோ ஜெம்மனை ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. வாடா, நீ தான் பண்ணணும், நீ இப்படி பண்ணுற, ப்ளீஸ் ஜேகேக்காவது வா, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க எல்லாருமே. ஸோ நம்ம தயங்கும்
ஒரு வழியாக ஒத்துக்கிறான். ஸோ எப்படியோ கம்ஃபர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜேகேக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம தயங்க முடியும் உடஞ்சி போய் நிற்கிறான், அழுதுகிட்டே நிற்கிறான். ஸோ நம்ம ஜிம்மன் அவன் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒன்றுன்ட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம தயங்க லைஃபு தனியாக உட்காந்து பேசுகிறது, தனியாக நம்ம ஜேகே இருக்கிற மாதிரி பார்த்து பேசுகிறது, அவன் ஃபோட்டோவை பார்த்து அழுகுறது, அவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறது. ஸோ இப்படி தான் பண்ணுவான் நம்ம தயங்க. எதுவுமே எனக்கு வேணாம், என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடம் பிடிப்பான் நம்ம தயங்க. ஸோ இப்படி தான் நம்ம தயங்க லைஃப் இப்படி தான் போகுது. இந்த சைடு நம்ம தயம் அப்படியே அவன் ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக வெட்டுக்கடியில் சைடில் ஒரு டைரி இருக்குது. தயம் அந்த டைரியை அப்படியே பார்க்குறான். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸோ 2 பேர் பிக்கு, ஜேகேவும் அண்ட் தயங்கும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோ. காலேஜ் டைம் படிக்கும்போது 2 பேருமே சேர்ந்து ஒரு பிக் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பிக்கு தான் ஸோ அந்த டைரியில் இருந்திருக்கு. நம்ம தயங்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயம் அப்படியே அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம ஜேகே தான் எழுதியிருக்கான் நம்மளை பற்றியும் நம்ம லைஃப் பற்றியும்ன்ட்டு. ஃபீல் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்ச நேரத்தில் அவனே கவுண்ட் டவுன் பண்ணிட்டு ஸோ அப்படியே அந்த டைரியை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான் நம்ம தயங்கு. தயம் கரெடி, கண்டிப்பாக அவனுக்கு இந்த டைரி கையில் கிடைக்கும். கண்டிப்பாக நீ படிப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். தயம் உன்னை ஃபஸ்ட் டைம் நான் காலேஜில் பார்க்கும்போது நான் சீனியராக சுற்றிட்டு இருந்தேன். எல்லாருமே என்னை பார்த்து பயப்படுவாங்க, என்கிட்ட பேசக்கூட பயப்படுவாங்க. ஆனால் உனக்கு என்னை பார்த்தாலும் பயம் இல்லை, பார்க்காட்டாலும் பயம் இல்லை. அவ்வளோ தைரியமாக என்கிட்ட பேசின பார்த்தியா. உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இனிமேல் நீ தான் என்னோடய லைஃப்பில் அப்படின்ட்டு. நீ அடிக்கடி என்னை நோட் பண்ணவே இல்லை தயம். அவன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நோட் பண்ணவே இல்லை. என்னை நான் பார்க்கும் போதெல்லாம் நீ பார்க்காத மாதிரியே நடிப்ப. சின்ன சின்ன குழந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவேன் பார்த்தியா, அதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும்டா நீ பண்ணும்போது. நீ என்கிட்ட கோவப்படும் போதோ இல்லை வெறுப்பாக பேசும்போதோ எல்லாமே எனக்கு அவ்வளோ க்யூட்டாகவே இருக்கும். நம்ம தயங்க அந்த டைரி அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜேகே ஸோ காலேஜில் மீட் பண்ணது, ஸோ எப்படி சந்திச்சோம், எப்படி மீட் பண்ணி பேசி ஒன்றா சேர்ந்தோம், ஸோ எல்லாமே ஒன்று விடாமல் டைரியில் எழுதி வச்சுருக்கான். அவங்க அப்படியே அந்த டைரியை படிச்சுட்டு அப்படியே அவனுக்கு கண் ஃபுல்லாக டீயர்ஸு, அப்படி அழுகுறான். அதனால் சுத்தமாக முடியல. ஒரு வழியாக அந்த டைரியை படித்து முடிச்சிடுறான். அப்படியே அந்த டைரியை ஓரமாக பெட்டில் வச்சுட்டு அப்படியே செம்ம தேம்பி எழுதிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு போகுது கண்ணில். ஜேகேவை எப்படி மீட் பண்ணோம், எப்படி அவனை பார்த்தோம், எப்படி அவன்கிட்ட பேசணும், எப்படி அவன் கூட ஒன்றா இருந்தோம், எவ்வளோ கம்ஃபர்ட்டாக என்னை பார்த்தது, எனக்கு பிடிச்சது மாதிரி வாங்கி கொடுத்தது, எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணது, ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஒவ்வொரு செகண்டும் நான் ஃபீல் பண்ணும்போது என்னை கம்ஃபர்ட் பண்ணது. இப்படி வாழுவோம், அப்படி வாழுவோம், ஒன்றா இருப்போம், லைஃப்லாம் ஒன்றா இருப்போம், நீயும் நானும் பேபிஸ் 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அந்த மாதிரி அவனுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக அப்படியே அவனுக்கு கண்ணில் வந்துட்டு போகுது. ஜேகே சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படியே அவன் காதுக்குள்ளேயே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு வார்த்தையும். நம்ம தயாவுக்கு அப்படியே அவனுக்கு ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு போய் அப்படியே அவன் சொன்ன ஒரு வார்த்தையும் அப்படியே அவனுக்கு காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம தயம் அப்படியே ஃபீல் பண்ணி உடஞ்சி போய் தயம் உட்காந்து செம்மையாக அழுதுட்டு இருக்கான். ஜேகேவை நினச்சி பேட் ஹேண்டிங்டா, இதோட இந்த கதை முடியுதுடா. ஸோ புதிய எபிசோட் டேக் ஓகே எஃப்எஃப் கதையில் பார்க்கலாம்டா. எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். என்னக்கா இப்படி எண்டிங் கொண்டு போயிட்டீங்களே கன்ஸ்டைல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. ஸோ கதையே நான் இப்படி தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் ஸோ சேட் எண்டிங்கில் போட்டேன்டா கதையை. ஓகேடா, நான் கிளம்புறேன், டைம் வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க. லவ் யூ சார், இங்கோ பாய்.